ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாருஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, வீட்டுக்கு தேவையான, கிச்சனுக்கு தேவையான, நம்ம டெய்லி வாழ்க்கைக்கு தேவையான சில டிப்ஸ் இதில் பார்க்கலாம். மெயினான டிப்ஸ் நிறைய இருக்குது. அதனால் கண்டிப்பாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை முறையாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன டிப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் நம்ம வீட்டிலலாம் நகவெட்டி இருக்கும். அந்த நகவெட்டி கொஞ்ச நாள் நம்ம கட் பண்ணதும் கொஞ்சம் ஷார்ப்னஸ் போயிடும். நம்ம கட் பண்ணும்போது சரியாக கட் பண்ணாது. அப்படி ஷார்ப்னஸ் போன நகவெட்டியை தூர போடாமல் அதை எடுத்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த நகவெட்டி எடுத்து நம்மகிட்ட மாத்திரை அட்டை இருக்கும் பாருங்கள். நம்ம மாத்திரை அட்டை எடுத்து மாத்திரை யூஸ் பண்ணிவிட்டு தூர தான் போடுவோம். அது சும்மா இருக்கிற பொருள் தான். அந்த மாத்திரை அட்டையில் இந்த நகவெட்டியை நம்ம நகம் கட் பண்ணுற மாதிரி அதில் அப்படியே கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் நல்லா கிடைக்கும். அந்த நம்ம கத்தி தீட்டினா எப்படி பாலிஷ் ஆகும் அந்த மாதிரி கிடைக்கும் பாருங்கள். இப்படி கட் பண்ணி பாருங்கள். இது நான் பிளாஸ்டிக் அட்டையில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அதுலேயே அலுமினியத்தில் வரும் மாத்திரை நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி கிரே கலரில் வரும். அலுமினியத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி அலுமினிய அட்டையை நீங்கள் இது மாதிரி கட் பண்ணிங்கன்னா இன்னும் ஷார்ப்னஸ் நல்லா கிடைக்கும் நகவெட்டிக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் நகத்தை கட் பண்ணி பாருங்கள். சூப்பராக செமையாக கட் பண்ணும். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா. நம்ம வீட்டிலலாம் நம்ம வீட்டில் மருந்து பாட்டில் இருக்கும். நம்ம மருந்து பாட்டில் ஒவ்வொரு நேரம் நல்லா மூடாது. நம்ம திறந்து விட்டோம்னா அதே மாதிரியே சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம எப்படி சுற்றுறோம், எந்த பக்கம் சுற்றினாலும் அந்த பக்கமும் சுற்றும், இந்த பக்கமும் சுற்றும். லூஸாக இருக்கும். டக்குன்னு நமக்கு சாஞ்சிருச்சுன்னா மருந்து கொட்டிடும். மருந்தோட இதுவும் போயிடும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி மூடி லூஸாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. எல்லார் வீட்லேயும் இந்த லப்பர் பேண்ட் கிடைக்கும். சாப்பாடுக்கு எதுக்குனாலும் இந்த மாதிரி லப்பர் பேண்ட். இப்போ ஹோட்டல்லாம் சாப்பாடு வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டு தர்றாங்க. இந்த லப்பர் பேண்ட் எடுத்து வச்சிக்கிட்டா இந்த மாதிரி இதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அந்த லப்பர் பேண்டை போட்டுட்டு இந்த மூடியை லாக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பாருங்கள், எப்படி பாருங்கள். அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் சாய்ச்சாலும் கண்டிப்பாக கொட்டாது. கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது. நம்ம கை தவிர இப்படி சாய்ச்சி விட்டுனா மருந்து வேஸ்ட்டாக போகாது. அப்படி நம்ம சாய்ச்சி விட்டுனா மருந்தும் வேஸ்ட்டாக போகும். அந்த இடமும் வேஸ்ட்டாக இதாகிடும். அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா. நம்ம ட்ரெஸ்ஸிலலாம் திடீர்னு ஆயிலோ ஏதோ ஒன்று கொட்டிடும். ஐயோ, நல்ல துணியாக இருக்கும், நமக்கு கொட்டிடும். ஐயோ, இப்படி துணி வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு நமக்கு மனசு கேட்காது. அப்படியே ஆயில் ஏதாவது கொட்டிச்சுன்னா கவலைப்படாதீங்க. நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பராகிடும். பழைய மாதிரியே ட்ரெஸ் அழகாகிடும். இந்த ட்ரெஸ்ஸில் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் லைட்டாக இது மிஷின் ஆயில் லைட்டாக உங்களுக்கு அதை போட்டு காமிக்கிறேன். அங்கே பாருங்கள், தெரியுது பார்த்தீங்களா ஆயிலு. அந்த ஆயிலை நான் இதில் பவுட்ரு அங்கே பார்த்தீங்களா, அதுதான் ஆயிலு. நான் பவுட்ரு ட்ரப்பை நம்ம முகத்துக்கு பூசுகிற பவுட்ரு ட்ரப்பை எதுவாக இருந்தாலும் ஓகே. எந்த பாண்ட்ஸ் தான் நம்ம போடணும்னு வச்சுக்கேன். என்கிட்ட பாண்ட்ஸ் பவுடர் இருந்தது, அதனால் நான் பாண்ட்ஸ் பவுட்ரு போடுறேன். எதுனாலும் சரி அதை நல்லா இப்படி கொட்டிட்டு காட்டன் துணியோ இல்லாட்டி நம்மகிட்ட டிஷ்ஷோ எந்த இது இருக்குதோ அதை வச்சு நல்லா தொடங்க. என்கிட்ட டிஷ்ஷு இல்லை, நான் காட்டன் துணி தான் இருந்தது. அதை வச்சு தொடச்சி எடுக்கிறேன் பாருங்கள். நல்லா அந்த இடத்துல அப்படியே தொடச்சி எடுங்க. அழுக்கு தொடங்க. அந்த ஆயிலெல்லாம் இந்த பவுட்ரு அப்சர்வ் பண்ணி அந்த ஆயில் இல்லாமல் ஆக்கிவிடும். பாருங்கள், நான் தொடச்ச பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. எப்படி தொடங்குங்க, நல்லா தொடங்க. நல்லா தொடச்சின்னா சூப்பராக வந்துடும். பாருங்கள் எப்படி பளபளன்னு ஆகிடுச்சின்னு. பழைய மாதிரியே ப்ளவுஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அது முதல்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் கொட்டிடுச்சின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. எந்த ஆயில் கொட்டினாலும் இந்த மாதிரி பவுட்ரு போட்டு தேங்க சூப்பராக வந்துடும். நீங்கள் வச்சு எடுத்துடலாம். பாண்ட்ஸ் பவுடர் தான் போடணுன்னு அவசியம் இல்லை. எப்படி பாருங்கள், சூப்பராக ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் கோல்டுங்கிறனால வாய்ஸு கொஞ்சம் கரகரன்னு இருந்த மாதிரி இருக்குது. கோல்டுக்கு யாராவது டிப்ஸ் தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எந்த பவுடர்னாலும் ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா. நெக்ஸ்ட் டிப் நம்மக்கிட்ட வேஸ்லின் இருக்கும். வெறும் 5 ரூபா தான் இந்த டப்பா. இந்த டப்பா நம்ம இங்கே வாங்கினீங்கன்னா ஷூ பாலிஷ் பண்ணலாம். செமையாக இது யூஸ் ஆகும். 5 ரூபா. நம்ம அதுக்காக மெனக்கட்டு ஷூ பாலிஷ் தான் வாங்கணும் அவசியம் இல்லை. இந்த வேஸ்லின் லைட்டாக எடுத்துக்கோங்க. லைட்டாக அந்த ஷூவில் போட்டு விடுங்க. அங்கங்கே போட்டுட்டு ஒரு டிஷ்ஷுவோ ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சிடுங்க. ஷூ பளபளன்னு ஆகிடும். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள்.
இதுக்காக நம்ம ஷூ பாலிஷ் போடணுன்னு அவசியமே இல்லை. வெறும் வாஸ்லின் வெறும் ₹5, அதுவே ரொம்ப நாள் வரும். அது நம்ம வீட்டில் ஏற்கனவே எல்லோரும் வச்சுருப்போம். அதுலேருந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்து போட்டிங்கனாலே போதும். இப்படி தேய்க்கிறேன்னு பாருங்கள். அதேமாரி நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். லைட்டாக தேய்ச்சாலே போதும். எப்படி நான் ஷூ பாலிஷ் போட்ட மாதிரி பளபளன்னு ஆகுதுன்னு பாருங்கள். காட்டன் துணி மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக அப்படி தேய்ச்சாலே போதும். நல்லா பாலிஷ் பண்ணதை விட பளபளன்னு ஆகிடும். எவ்வளோ ஷைனிங் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி ஷைனிங்கை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஷூ பாலிஷ் போட்டால் கூட இவ்வளோ ஷைனிங் வராது. நமக்கு ஈஸியான பொருள், வேலையும் கூட. நான் வந்து காலையில் போகிற நேரத்தில் அவசரமாக நம்மளால் ஷூ பாலிஷ் போட முடியாது. அதனால் இந்த மாதிரி லைட்டாக வேஸ்லின் போட்டு லைட்டாக தொடச்சி விடுங்க. ஈஸியாகிடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பளபளன்னு என்னோடய அந்த பழைய ஷூக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள். ஒரு கால் ஷூ தான் போட்டிருக்கேன், ஒரு கால் ஷூ போடல. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா, பாலிஷ் போட்ட மாதிரி பளபளன்னு இருக்குதா. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்லின் வர ₹5 டப்பா தான். உங்களுக்கு இதுவே ரொம்ப நாள் வரும். ₹5 எவ்வளோ நாள் வருதுன்னு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா. நம்ம வந்து லஞ்சு பேக் பசங்களுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புவோம். வாட்டர் கேன் வந்து டக்குன்னு கீழே விழுந்து உள்ளே தான் வச்சுருப்போம் லஞ்சு பேக்குக்குள்ளே. இருந்தாலும் திடீர்னு பார்த்தா உள்ளே விழுந்து தண்ணி கொட்டிவிடும். அந்த பக்கம் சாயும், இந்த பக்கம் சாயும். அதனால் அது நமக்கு பசங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும், கொண்டு போக முடியாது. அப்படி டிஸ்டர்பாக இருக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தலைக்கு போடல லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் தலைக்கு ஒரு ஊக்கு ஒன்று மாட்டிக்குங்க. நான் எப்படி மாட்டுறேன்னு பாருங்கள். மாட்டிட்டு அந்த வாட்டர் கேனை அது உள்ளே வச்சு விட்டுருங்க. உங்களுக்கு வந்து ஒரே சைடாக கரெக்டாக நிற்கும். அந்த சைடு இந்த சைடு சாயாது, கொட்டவும் செய்யாது. இங்கே பாருங்கள், லஞ்சு பேக்கில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கொட்டி நம்ம அது நனைஞ்சிருமோ, லஞ்சு டவல் நனைஞ்சிருமோ கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த பக்கம் விழுந்துடும், இந்த பக்கம் வந்து வருத்தப்பட வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி ஒரே ஒரு லப்பர் பேண்ட் இருந்தால் போதும். சூப்பராகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் பேக்கில் கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். எங்கேயா வெளியே போனால். நான் வந்து இதை வந்து லஞ்சு பேக்கில் காமிச்சிருக்கேன். பசங்களுக்கு இது ஏற்ற டிப்ஸு. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா. நெக்ஸ்ட் டிப் வந்து அது வாஸ்லின் வச்சு தான் மறுபடியும் ஒரு டிப்ஸு. நம்ம வந்து நெத்திலெல்லாம் பொட்டு வைப்போம். ஒவ்வொருத்தருக்கு இந்த குங்குமம்லாம் வச்சா உடனே நிற்காது. அந்த இடமும் கொஞ்சம் அலர்ஜி மாதிரி ஆகிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கும் குங்குமம் வச்சா அப்படியே நல்லா ஒட்டுறதுக்கும் ஒரு ஐடியா. அதை வந்து லைட்டாக வேஸ்லின் மட்டும் லைட்டாக வச்சுட்டு வைங்க. நமக்கு வந்து அலர்ஜியும் வராது. நமக்கு வந்து குங்குமம் வச்சாலும் அப்படியே நிற்கும். இல்லாட்டி நம்ம வச்சுருப்போம், கொஞ்சம் நேரத்துலேயே அது உதிர்ந்துடும். நமக்கு அந்த குங்குமம் வைக்காத மாதிரி இருக்கும். அதனால் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி அசிச்சாலும் விழுகாது. அந்த இடம் அலர்ஜியும் கொடுக்காது. ஒவ்வொருத்தருக்கும் அலர்ஜியில் அரிப்பு எடுத்துக்கும். அந்த அரிப்புலாம் வராது. வேஸ்லினை வச்சு இந்த 2வது டிப் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா. நெக்ஸ்ட் டிப் வந்து அகல் விளக்கு இருக்கும்ல நம்ம வீட்டிலலாம். வந்து கார்த்திகை தீபத்துக்கெலாம் ஏற்றுவோம்ல, அந்த அகல் விளக்கை வச்சு கத்தியை ஷார்ப்னஸ் கொடுக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். இதை வச்சு இந்த கத்தி இருக்குதுல்ல, நம்ம வந்து நிறைய கத்தி வச்சுருப்போம். காய் எப்படி வெட்டினாலும் சரி கொஞ்சம் நாளில் அந்த ஷார்ப்னஸ் போயிடுது. நம்ம வந்து கத்தி ஷார்ப்ன் பண்ணுறவங்ககிட்ட கொடுத்து நம்ம ஷார்ப் பண்ணுறதுக்கு அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அதுக்கு பதிலாக இப்படி நம்ம அகல் விளக்கில் இந்த மாதிரி கத்தியை ஷார்ப்னஸ் பண்ணுங்கள். சூப்பராக செமையாக கட் பண்ணும் காய். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி தேய்க்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி தேய்ங்க. சும்மா லைட்டாக தேய்ச்சா கூட போதும். அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. சூப்பராக செமையாக ஷார்ப்னஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் காய் கட் பண்ணி பாருங்கள், சூப்பராகிடும். சூப்பராக கட் பண்ணும் காய். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
எந்த கத்தினாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்கிட்ட 2 கத்தி இருந்து அதனால் 2 கத்தியுமே நான் ஷார்ப்னஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லா கத்தியுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் போடுவோம். போட்டுட்டு வந்து நமக்கு அந்த வயர் பாயிண்டில் இன்னொரு வயர் சொருகுற மாதிரி இருக்கும். அப்போ இது நம்ம கழட்டி போடுவோம். அப்படி கழட்டி போடுறப்ப அங்கிட்டு இங்கிட்டு விழுகும். அந்த ப்ளக்கே அந்த டைமில் உடஞ்சி போகிற மாதிரி ஆகிடும். கீழே டொத்துன்னு போடுறனால திடீர்னு எதுலையாவது பட்டு இழுத்துரும். அப்படி எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாம இருக்க இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு நம்ம ஜடைக்கு போடுவோம்ல பெரிய கிளிப்பு, இந்த பல்லு கிளிப்பை வச்சு கவர் பண்ணி விட்ருங்க. அந்த வயர் எங்கேயுமே போகாது, அப்படியே இருக்கும். நம்ம மாட்டுறப்ப இதை எடுத்து மாட்டிக்கலாம். எல்லார் வீட்லேயும் அதுக்குன்னு தனியாக சுவிட்ச் பாயிண்ட் இருக்காது. இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லாதவங்களுக்கு இப்படி கழட்டிகிட்டே நம்ம வேறு ஏதாவது மாட்டோம்னா இப்படி கழட்டி வைங்க. வயர் எடுத்து அப்படி எடா கூடமாக போடாமல் இந்த மாதிரி போடுங்க. பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். நமக்கு வயரை இழுக்கிற மாதிரி இருக்காது. இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா? என்னோடய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளவுஸ் நம்ம வீட்டில் பீரோக்கெல்லாம் ப்ளவுஸ் மடித்து வச்சுப்போம். எப்படி மடித்து வச்சாலும் ஒரு மாதிரி கசகசன்னு சுருங்கின மாதிரி ஆகிடும். அப்படி சுருங்காமல் நீட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி மடிச்சுட்டு கையை ஒரு பக்கம் இந்த சைடும் ஒரு பக்கம் அந்த சைடும் மாற்றி மடிங்க. பாருங்கள், இந்த பக்கம் ஒரு சைடு கை மடிச்சுக்குங்க, அந்த பக்கம் ஒரு கை சைடு மடிச்சுட்டு அப்புறம் ஒரே ஒரு மடிப்பு மட்டும் போடுங்க. அந்த மடிப்பை இப்படி போட்டிங்கன்னா பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு சாரீக்குள்ள வச்சு செட் பண்ணுறக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம 2 கையும் ஒரே சைடு போட்டு மடிக்கிறனால ப்ளவுஸ் கசகசன்னு ஆகிடும். பார்க்க நீட்டாக இருக்குது. நம்ம துவைச்சா நீட்டாக வச்சுருந்தா கூட போடும்போது கசகசன்னு தெரியும். இந்த மாதிரி மடித்து வச்சு பாருங்கள். சூப்பராக அயன் பண்ணாமல் அப்படியே தூக்கி போடலாம் ப்ளவுஸு. இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.